மாதங்களுக்கு முன்பு உலகம் மக்களால் நிரம்பியிருந்தது. நகரங்கள் எழுந்தன, குரல்கள் முழங்கின. ஆனால் அந்த சத்தங்களின் நடுவில் இதயங்கள் அமைதியாகின. மனிதன் கடவுளை மறந்தான். அவனின் வழி தீமையின் வழியாக மாறிவிட்டது. பூமி வன்முறையால் நிரம்பியிருந்தது. மனிதனின் துன்மார்க்கம் அதிகரித்தது. எல்லா இடங்களிலும் தீய எண்ணங்களும் செயல்களும் ஆட்சி செய்தன. நியாயமும் கருணையும் மறைந்துவிட்டது. ஆனால் இந்த ஊழலின் நடுவில் ஒருவன் இருந்தான். அவன் கடவுளுக்கு உண்மையுள்ளவன். அவன் பெயர் நோவா. தன் தலைமுறையில் நீதிமான். அவன் கடவுளுடன் நடந்தான். உலகத்தின் துன்மார்க்கத்தை கண்டு மனித குலத்தை படைத்ததற்காக கடவுள் துக்கமடைந்தார். அதனால் கர்த்தர் நோவாவிடம், எல்லா மாம்சங்களின் முடிவும் எனக்கு முன்பாக வந்துவிட்டது. ஏனென்றால் பூமி வன்முறையால் நிறைந்திருக்கிறது. பூமியுடன் நான் அவர்களை அழிப்பேன். ஆனால் நோவா, நீ என் கண்களில் கிருபையை கண்டாய் என்றார். கடவுள் நோவாவிடம், நீ கோபர் மரத்தால் ஒரு பேழையை உருவாக்கு. பேழையில் அறைகளை உருவாக்கி உள்ளேயும் வெளியேயும் கீழால் மூடு. பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழம். வானத்தின் கீழ் ஜீவ சுவாசமுள்ள அனைத்து மாம்சங்களையும் அழிக்க பூமியின் மேல் வெள்ளப்பெருக்கை வரச் செய்வேன். பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்து போகும்.